ஹலோ கைஸ், நீங்க பார்த்துருது அனிமேட்ல சமையல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மான்மாவோட 48 அப்புறம் 49 இந்த 2 எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ பார்க்கலாம் பார்த்துட்டு வந்துருங்க. அப்புறம் அப்படியே பார்க்குற எல்லாரும் ஒரு லைக் போட்டு பாருங்க. அப்பதான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ கிரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோ ஹூகாவிட்ட இருந்து அந்த வான்ஜின் மேரோஃப்ளவரை 10,000 கோல்டுக்கு வாங்கியிருப்பான். அப்புறம் ஹூகாவை அவனோட மெடிக்கல் கார்டனுக்கு அமுச்சு வச்சிருப்பான். அப்புறம் எனக்கு ஒரு நல்ல அல்கமி ரூம் கிடைச்சிருச்சு. இப்போ நான் அந்த ஏலத்துக்காக பில்ஸ் ரெடி பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த வான்ஜின் மேரோஃப்ளவரை வச்சு என்னோட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு அதை எடுத்திருப்பான். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோ கல்டிவேட் பண்ணிட்டு இருக்கான். அவன் முன்னாடி அவனோட இன்னர் டீமன் இருக்கு. அப்ப நம்ம ஹீரோவோட இன்னர் டீமன் அவன் கழுத்தை பிடிச்சிட்டு, நீ எதுக்கும் உதவாதவன், உன்னோட சொந்த ஃபேமிலியை கூட உன்னால காப்பாற்ற முடியல, நீ எதுக்கு இந்த உலகத்துல வாழ்ற, செத்து போ அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோ இந்த இன்னர் டீமன் அந்த வான்ஜின் மேரோஃப்ளவரோட எஃபெக்டால ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காட்டுங்குது அப்படின்னு நினைக்கிறான். அப்புறம் இந்த டீமன் மட்டும் இப்ப என்னோட இந்த ஸ்பிரிட் ஃபார்ம் அழிச்சிருச்சுன்னா என்னோட பிசிக்கல் பாடியும் அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறான். இதை இப்படியே விடக்கூடாது அப்படின்னு டிவைன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டெக்னிக் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட கையில ஒரு ஃபோர்ஸ் மாதிரி கொண்டு வந்து அந்த இன்னர் டீமன் அட்டாக் பண்ண போறான். அப்ப அது அசால்ட்டா நம்ம ஹீரோட அட்டாக் தடுத்துருச்சு. நம்ம ஹீரோ எப்படி இது நடந்துச்சு அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த இன்னர் டீமன் நம்ம ஹீரோவை பார்த்து, டே முட்டாள், நீ என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீ வாழ்றதுக்கே தகுதி இல்ல, உன்னால யாரையுமே ப்ரொடெக்ட் பண்ண முடியாது, செத்துப்போ அப்படின்னு நம்ம ஹீரோ போட்டு பொழந்துட்டு இருக்குது அந்த இன்னர் டீமன். அப்புறம் இது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோட கோஸ்ட் டான்ஸ் டெக்னிக்கும் காப்பி பண்ணி நம்ம ஹீரோவையே போட்டு பொழக்குது. நம்ம ஹீரோவால ஒண்ணும் முடியல. இப்ப நான் சாக போறேன். நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் ஒரு 10,000 வருஷம் ஓல்டு அல்கமிஸ்ட், என்னோட இன்னர் டீமனும் 10,000 வருஷம் ஓல்டா இருக்கு அப்படின்னு ஷாக் ஆயிட்டு, இது ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கு, என்னால சமாளிக்க முடியல அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா மயங்குறான். அப்ப யங் மாஸ்டர்னு சத்தம் கேக்குது. அப்ப நம்ம சர்வன்ட் ஹோச்சன் அப்புறம் ஹூகா பெங்ஜியான் இவங்க எல்லாம் ஞாபகம் வந்துட்டு, அப்புறம் அவனோட அப்பா கடைசியா குயிஃபங் அப்படிங்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோ இல்ல இது இன்னும் முடியல அப்படின்னு அந்த டீமனோட வயிற்றுலயே ஒரு குத்து. அப்ப நம்ம ஹீரோ என்னோட போன லைஃப்ல யாரையும் காப்பாற்ற முடியல, ஆனா இந்த லைஃப் அப்படி இருக்காது, நான் எல்லாத்தையுமே ப்ரொடெக்ட் பண்ணுவேன், நான் சாகற மாதிரி இருந்தா கூட என்னோட ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணுவேன், இப்ப நீ செத்துப்போ அப்படின்ட்டு அந்த இன்னர் டீமனோட வயிற்று கிழிச்சு அந்த இன்னர் டீமனை கொண்டுட்டான். அப்ப நம்ம ஹீரோ பிரேக் த்ரூ பண்ணிட்டான். அப்ப நம்ம ஹீரோ இப்ப நான் சூடோ பாடி டெம்பரிங் ஸ்டேஜ் வந்துட்டேன், இப்ப என்னால லெவல் 4 பாடி டெம்பரிங் ஸ்டேஜ்ல இருக்க மார்ஷியல் ஆர்ட்ஸ் எதிர்த்து சண்டை போட முடியும் அப்படின்னு சந்தோஷப்படுறான். அப்புறம் இப்ப என்னால ஈஸியா நிறைய பில்ஸ் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கான். அப்புறம் நம்ம சர்வன்ட் வந்து, யங் மாஸ்டர் ஒரு பேட் நியூஸ், அந்த குயிங் ஜூலங் எல்டர் குயிங் வென்னோட வந்துட்டு இருக்கான், அந்த எல்டர் இப்ப உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கிறான். அப்ப அந்த எல்டர் வந்து, டே குயிஃபங், உனக்கு என்ன தைரியம் தான் கிளான் கிட்ட இருந்து எந்த ஒரு அனுமதியும் வாங்காம இந்த அல்கமி ரூம் ஜூலங் கிட்ட இருந்து ஏமாத்தி வாங்கியிருப்ப, இப்ப இந்த அல்கமி ரூம் எங்க கிட்ட கொடு, அந்த ஏலத்துக்காக நாங்க பில்ஸ் ரெடி பண்ணணும் அப்படின்னு அந்த எல்டர் சொல்றான். இந்த எல்டரோட பேரு குயிங் வென், இவன் தான் அந்த குயிங் ஜூலங்கும் அப்புறம் நம்ம ஹெர்ப் கலெக்டிங் ஹெட்டுக்கும் ஃபாதர். அப்ப நம்ம ஹீரோ, வணக்கம் மாஸ்டர் குயிங் வென், நானும் ஒரு அல்கமிஸ்ட் தான், நானும் பில்ஸ் ரெடி பண்ணிட்டு தான் இருக்கேன், அந்த பில்ஸை வச்சு நடக்கக்கூடிய ஏலத்தில் நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறான். அப்ப அந்த குயிங் வென், டே குயிஃபங், ஏதோ ஒரு மாசம் அல்கமி கத்துட்டதுனால நீ ஒன்னும் அல்கமிஸ்ட் ஆயிட மாட்ட, அப்படியே இருந்தாலும் உனக்கு குயிங் ஃபேமிலியோட பெஸ்ட் அல்கமி சாம்பர் கேக்குதா அப்படிங்கிறான். அப்ப அந்த ஜூலங் நம்ம ஹீரோ பார்த்து, டே உன்னோட பில்ஸ் எல்லாம் அந்த ஏலத்துக்கு கொண்டு போனா நம்ம ஃபேமிலியை பார்த்து எல்லாருமே சிரிப்பாங்க அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோ அப்படியா அப்படின்ட்டு சர்வன்ட் அந்த பாக்ஸ் ஓபன் பண்ண சொல்றான். நான் இந்த 5 நாளா இந்த பில்ஸ் தான் ரெடி பண்ணிட்டு தான் அப்படிங்கிறான். பார்த்தா அந்த பாக்ஸ்ல நிறைய பில் இருக்க மாட்டேங்குது. அவனுங்க என்னடா இருக்கும் அப்படின்னு பாத்துட்டு இருக்கானுங்க. அந்த ஜூலங் அப்புறம் ஹெட் அப்படி என்னடா பில் ரெடி பண்ணிட்டான் அப்படின்னு பாத்துட்டு இருக்கானுங்க. பார்த்தா அந்த பாக்ஸ் ஃபுல்லா பாடி டெம்பரிங் பில் இருக்கு. இந்த பில்லோட குவாலிட்டி 8 பாயிண்ட்க்கு மேல இருக்கு அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அப்ப அந்த எல்டர், டே இதெல்லாமே பாடி டெம்பரிங் பில், இதோட குவாலிட்டி எல்லாமே 8 பாயிண்ட்ஸ்க்கு மேல தான் இருக்கு அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த ஜூலங், இந்த மாதிரி பில்ஸை ரிஃபைன் பண்றதுக்கு லெவல் 2 அல்கமிஸ்டாலேயே முடியாது, நீ எப்பறம் இதை ரிஃபைன் பண்ண அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அப்ப அந்த ஜூலாங்கும் ஹெர்ப் கலெக்டிங் கிட்ட டென்ஷன் ஆயிட்டு, அந்த ஜூலாங், டே குயிஃபங், இந்த பாடி டெம்பரிங் பில்லை நீ ரிஃபைன் பண்ணதுனால எங்களோட அல்கமி சாம்பரை ஏமாத்தி வாங்கினது இல்லனா ஆயிராது அப்படிங்கிறானுங்க. நம்ம ஹீரோவும் சர்வன்ட்டும் ஒரு துணி கண்ணல கட்டிட்டு, நான் கொஞ்சம் லெவல் 3 எலிக்சரை ரிஃபைன் பண்ணிருக்கேன், இதை கொஞ்சம் பாருங்க அப்படின்ட்டு அந்த பாக்ஸை திறக்கிறான். அந்த பாக்ஸை திறந்தா கோல்டு கலர்ல பிரைட்டா மின்னுது. அவனுங்க 3 பேரும் 3rd கிரேட் எலிக்சரா, இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு வாயை பொளந்துட்டானுங்க. அப்புறம் நம்ம ஹீரோ அந்த எல்டர் கிட்ட போய், எல்டர் குயிங் வென், என்கிட்ட இந்த 3rd கிரேட் எலிக்சர் மட்டும் இல்ல இன்னொன்னு இருக்கு அப்படின்னு சொல்றான். அது என்னன்னு நம்ம காட்டல. அப்ப அந்த எல்டர் ஷாக் ஆகுறான். அப்ப அந்த ஜூலாங்கும் ஹெர்ப் கலெக்டிங் ஹெட்டும், இது கண்டிப்பா ஃபேக்கா தான் இருக்கும், குயிஃபங்கால எப்படி கிரேட் 3 எலிக்சரை கிரியேட் பண்ண முடியும், இவன் ஏதோ சீட்டிங் பண்றான் அப்படிங்கிறானுங்க. அப்ப அந்த எல்டர், டே பைத்தியக்காரங்களா, பெரிய முன்னாடி எப்படி பேசுன்னு தெரியாதா அப்படின்னு அவனுக்கு 2 பேத்துக்கும் ஒரு அடி விடுறான். அப்ப அந்த எல்டர் நம்ம ஹீரோ கையை பிடிச்சு, குயிஃபங், இந்த அல்கமி சாம்பரை நம்ம மெயின் கிளானோட கிஃப்டா நீயே வச்சுக்கோ, அப்புறம் அந்த ஏலத்துக்கு நம்ம குயிங் ஃபேமிலில இருந்து நீ ஏன் கூட வா அப்படிங்கிறான். அப்ப அந்த ஜூலாங்கும் ஹெர்ப் கலெக்டிங் ஹெட்டும், ஐயோ அப்பா நீ என்னையா சொல்ற அப்படிங்கிறானுங்க. அப்ப நம்ம ஹீரோ, தேங்க்யூ மாஸ்டர் குயிங் வெங், நான் கண்டிப்பா அந்த ஏலத்துக்கு உங்களோட வரேன் அப்படிங்கிறான். அப்புறம் அந்த ஏலத்தையும் இப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்ப நம்ம ஹீரோ, இந்த ஏலத்து மூலியமா தான் ஒரு ஃபேமிலி எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு தெரியும் அப்படிங்கிறான். அப்புறம் அந்த யூ ஃபேமிலியோட 3rd பிரின்ஸை கட்டுறாங்க. அப்புறம் அந்த ஏலத்துல இப்ப 50 பாடி நம்பரிங் பில்ஸ் தரப்போறோம், யாரு வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த 3rd பிரின்ஸ் 40,000 கோல்டு காயின் அப்படின்ட்டு அந்த பில்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டான். அப்புறம் 3rd கிரேட் டிராகன் பில் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த 3rd பிரின்ஸ் 1 லட்சம் கோல்டு காயின் அப்படின்னு அந்த பில்லையும் வாங்கிட்டான். அப்ப நம்ம ஹீரோட அந்த லைப்ரரியில அடி வாங்கினானுங்கல்ல அவனுங்க, எனது 1 லட்சம் கோல்டு காயினா, இந்த டைம் நம்ம குயிங் ஃபேமிலி இந்த ஏலத்தை வேடிக்கை தான் பார்க்கணும் போல அப்படின்னு சோகமாகறானுங்க. அப்ப அந்த 3rd பிரின்ஸ் நம்ம ஹீரோ பார்த்து, குயிஃபங், கண்டிப்பா இன்னைக்கு உங்க ஃபேமிலி
தோக்கு தான் போகுது, என்னோட வெட்டிலேயே வந்து பிரச்சனை பண்ற, உன்னை சும்மா விட மாட்டான் அப்படிங்கிறான். அப்ப அந்த தேர்ட் பிரின்ஸ் இந்த குயின் ஃபேமிலியில இருக்கவங்க என்ன தைரியத்துல இங்க உட்காந்துட்டு இருக்கானுங்க, கொஞ்சம் கூட பதட்டப்படாம ரொம்பவே அமைதியே இவனுங்களால எப்படி உட்காந்துட்டு இருக்க முடியுது அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்புறம் அந்த ஏலத்துல இதுதான் கடைசி பொருள் அப்படின்னு ஒரு ஃபர்னஸை காட்டுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ வெயிட் பண்ணுங்க, எங்க குயின் ஃபேமிலில இருந்து கொஞ்சம் பீல்ஸ் தரோம், அதை நீங்க ஏலத்துல கொடுக்கணும் அப்படிங்கிறான். அப்ப அந்த ஏலம் விடுறவங்களும் சரி ஓகே நல்ல பொருளா இருந்தா கொண்டு வாங்க அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அந்த எல்டரும் தேங்க்யூ அப்படின்ட்டு அந்த ஸ்டேஜுக்கு போறாங்க. அப்ப நம்ம ஹீரோ உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஒரு பாடி டெம்பரிங் பில்லை யூஸ் பண்ணா கொஞ்சம் எஃபெக்ட் தான் ஏற்படும், ஆனா என்கிட்ட இருக்க பாடி டெம்பரிங் பில்லோட குவாலிட்டி 8 பாயிண்ட்டுக்கு மேல இருக்கு, இதால உங்களோட ஸ்ட்ரென்த்தை இன்ஸ்டன்டா இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறான். அப்ப அந்த தேர்ட் பிரிண்ட் ஒரு பாடி டெம்பரிங் பில் 8 பாயிண்ட்ஸ்க்கு மேல இருக்கா, இது உண்மையிலேயே ரேர் தான், ஆனா இந்த ஒரு பில்லை வச்சு எங்களை தோக்கடிக்க முடியுமா, எங்க யூ ஃபேமிலிட்ட மொத்தம் 57 பாயிண்ட்ஸ் இருக்கு, உங்க குயின் ஃபேமிலி தோக்க போறத நீங்க நான் பார்க்க போறேன் அப்படின்னு சிரிக்கிறான். அப்ப அங்க இருக்கவங்க என்னது ஒரே ஒரு பாடி டெம்பரிங் பில் தானா, இதை இந்த ஏலத்துல வரதுக்கு உங்க குயின் ஃபேமிலிக்கு வெக்கமா இல்லையா, இதெல்லாம் எதுக்கு கொண்டு வரீங்க அப்படிங்கிறானுங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.